அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இஸ்ரேலை நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம் என ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து ஈரானில் மக்கள் போராட்டத்திற்கு தான் உதவ தயாராக இருப்பதாக கூறி வரும் நிலையில் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு உள்ளிட்ட பிற பகுதிகளில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மற்றும் கப்பல்களை தாங்கள் குறிவைப்போம் என ஈரான் நாடாளுமன்ற தலைவர் காலிபாப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியாகி வரும் வேளையில் இஸ்ரேல் ஹை அலர்ட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியாகி வரும் வேளையில் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளையும் இஸ்ரேலை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானில் அலி காமேனி அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் வலுக்க அமெரிக்கா மிரட்டலுக்கு மத்தியில் மத்திய கிழக்கை மீண்டும் போர் மேகம் தொற்றத் தொடங்கியிருக்கிறது. 2025 ஈரானில் தாக்குதல் நடத்தி அணுசக்தி திட்டங்களை தகர்த்த இஸ்ரேல் இப்போது ஈரான் மக்கள் போராட்டம் விவகாரம் தலையிட விருப்பம் காட்டவில்லை. அதேவேளையில் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நாம் குறிவைக்கப்படலாம் என இஸ்ரேல் பாதுகாப்பை அதிகரித்து வருவதாகவும் ராணுவத்தை தயாராக்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அப்போது ஈரானில் அமெரிக்காவின் தலையீடு சாத்தியம் குறித்து இருவரும் விவாதித்ததாக இஸ்ரேலிய அரசு வட்டார தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.